ஆல்ரெடி நம்ம சேனலுக்கு போகிற வியூஸே பற்ற மாட்டேங்குது, இல்லை சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குறத வேறு போடலன்னா சேனல் என்ன நிலைமைக்கு போவோன்னே தெரிலையே. ஸோ ஓகே, ஸோ சேனல் டெவலப் பண்ணுறதுக்கும் கேட்குறதுக்கும் இட்ஸ் டைம் ஃபார் அ சேஞ்ச். ஃபர்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது என்னது அப்படின்னீங்கன்னா டார்க் கலர் பேக்ரவுண்ட் தான். ஸோ டார்க் கலர் பேக்ரவுண்ட் பண்ணிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா க்ளோவோட பயங்கர செட் ஆகும். ஸோ அதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் டின்ட்டில் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ வச்சுக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ப்ரைட்டாக இருக்குன்றதுக்காக நான் ப்ளூ கலர் வச்சிட்டேன். ஸோ உங்களுக்கு ரெண்டருக்கு தகுந்த மாதிரி கூட வைக்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச கலர் வைக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா அடுத்தது காஷன் பிளர் கொடுத்துக்கிறேன். ஸோ நான் ஒரு 25% கொடுத்துக்கிறேன். ஸோ பார்க்குறதுக்கு ஓகேவாக இருக்குது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்துட்றேன். ஸோ ஓகே கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெண்டரிங் பார்த்தீங்கன்னா நான் இங்கே வச்சுருக்கேன். பட் அதுக்கு நம்ம முன்னாடி பார்த்தீங்கன்னா லைட்டிங் கொடுத்துக்கலாம். ஸோ லைட்டிங் எதுக்குனிங்கன்னா பார்டர்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்காக தெரியறதுக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எம்டி லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபில் அண்ட் ஸ்ட்ரோக் கொடுக்க போகிறோம். ஸோ ஃபில் அண்ட் ஸ்ட்ரோக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே ஆம்பசன் சைன், அதாவது ஒரு ஹேண்டுன்னு வைங்கள. ஸோ அந்த சைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில் அண்ட் ஸ்ட்ரோக் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளூ கலர் செட் பண்ணியிருக்கீங்கன்னா ஸோ டார்க் ப்ளூ பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 ரேஞ்சுக்குள்ளே வச்சுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ரெண்டரை பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வைக்கிறதாரு, நான் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்காக கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ரெண்டருக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் கலர் லேயர் கொடுக்க போகிறோம். ஸோ இன்னொரு லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க ரெண்டருக்கும் மேலே. ஸோ அதுக்கு மேலே மறுபடியும் பார்த்தீங்கன்னா டார்க் கலர் ப்ளூ கொடுத்த ப்ளூவே கொடுங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபேட் ஆப்ஷன் கொடுத்தது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டருக்கும் கீழே வைங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நான் அட்ஜஸ்ட் பண்ணி நான் இங்கே வச்சுக்கிறேன். ஸோ இது ஓகேவாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த கேரக்டர் க்ளோ கொடுக்க போகிறேன். ஸோ நம்ம க்ளோ வீடியோ என்ன பார்க்கலன்னா போய் பாருங்கள், லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். ஸோ கொடுத்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ஃபைனல் அவுட்புட் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களோட கண்டென்ட்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது நம்ம பார்க்கலாம். அடுத்தது மோஸ்ட் ரெக்வஸ்டட் வெர்சஸ் பேக்ரவுண்ட். ஸோ வெர்சஸ் பேக்ரவுண்ட் எப்படி பண்ணுறதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ நான் பண்ண போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே யூஸ் பண்ணுற எல்லா மெட்டீரியல்ஸும் பார்த்தீங்கன்னா நம்மளோட பேக்கில் இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே டேரெக்டாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லிங்க் டவுன்லோட் பண்ண தெரியல, நம்மளோட வீடியோ பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரைட் சைடில் இருக்க பார்த்தீங்கன்னா நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நான் இப்போ டின்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு இப்போ நான் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் வைக்க போகிறேன். ஸோ அதே ப்ளூ கலர் தான். ஸோ லூமினாசிட்டி பார்த்தீங்கன்னா நான் ஒரு 83 கிட்ட வச்சுக்கிறேன். 83 கிட்ட வச்சுக்கிட்டு நான் ஓகே கொடுத்துட்றேன். ஸோ அதே மாதிரி லெஃப்ட் சைடில் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் பர்பிள் கொடுக்க போகிறேன். ஸோ ஆரஞ்சு கொடுக்கலான்னு பார்த்தேன், பட் அது எனக்கு அவ்வளோ செட் ஆகிற மாதிரி தெரில. ஸோ நான் பார்த்தீங்கன்னா பர்பிள் வச்சுட்டேன். ஸோ பர்பிள் ஓகேவாக இருக்குது. ப்ளூக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகுதுன்றதால நான் அப்படியே ஓகே கொடுத்தேன். ஸோ ஓகே கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே இருக்க லேயரை அப்படியே மெர்ஜ் டவுன் பண்ணிக்கோங்க. மெர்ஜ் டவுன் பண்ண பிறகு காஷன் பிளர் கொடுங்க. ஸோ நான் காஷன் பிளர் பார்த்தீங்கன்னா ஒரு 27 கிட்ட நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஓகே கொடுத்த பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு எம்டி லேயர் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எம்டி லேயரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபில் அண்ட் ஸ்ட்ரோக்கில் ஒயிட் கலர் கொடுக்க போகிறோம். ஸோ ஒயிட் கலர் ஃபில் பண்ணிட்டு அப்படியே ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா ஃபேட் ஆப்ஷன் கொடுங்க. ஸோ ஃபேட் ஆப்ஷன் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே வைங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது, நான் அப்படியே இங்கே மேலே வச்சுக்கிறேன். அந்த ஸ்லைடர் பார்த்தீங்கன்னா மேலே ஏற்றுருங்க. ஸோ ரொம்ப கீழே அந்த ஒயிட் கலர் வைக்காதீங்க. ஸோ லைட்டாக மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா ஓகேன்ட்டு கொடுங்க. ஸோ அப்படியே லீனியர்டாக வச்சு கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு மேலே க்ளோ ஆட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு வேளை ரொம்ப ஓவர் க்ளோ இருக்க மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்கன்னா ஒரு அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் பட்டன் கொடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபில் அண்ட் ஸ்ட்ரோக் மறுபடியும் கொடுத்துக்கலாம் ஒரு எம்டி லேயரில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த எம்டி லேயரில்
ரைட் சைடை தனியாக கட் பண்ணல. ஸோ அதிலே ஃபில் அண்ட் ஸ்ட்ரோக் டேரெக்டாக கொடுத்து நான் ப்ளூ கலர் கொடுத்ததால பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஒரு 10% வச்சுக்கிறேன். ஸோ அதே மாதிரி லெஃப்ட் சைடில் இருக்குமே அந்த பர்பிள் கலருக்கு பார்த்தீங்கன்னா நான் பர்பிள் கலர் கொடுத்த மாதிரியே நான் அந்த கரெக்டான லெவலில் வச்சுக்கிறேன். ஸோ கொடுத்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கேருந்து டீசெலக்ட் கொடுத்துக்கலாம், இல்லைனா ஜஸ்ட்டு டேப் பண்ணால் போதும் உங்களுக்கு டீசெலக்ட் ஆகிடும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபேட் ஆப்ஷன் கொடுத்து கீழே கொடுத்துருங்க. ஸோ கீழே கொடுத்துட்டு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களோட வேர்சஸ் பேக்ரவுண்ட் ரெடி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் கேரக்டர் டெக்ஸ்ட் எல்லாமே நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நடுவில் உங்களுக்கு அந்த வேர்சஸ் எங்கே அப்புறம் வைக்கிறது இருந்தீங்கன்னா ஸோ சிம்பிள் அப்படியே ஒரு எம்டி லேயர் அந்த லைனுக்கு மேலே க்ரியேட் பண்ணிடுங்க. ஸோ க்ரியேட் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா சர்க்கிள் செலெக்ஷன் டூல் கொடுத்து ஷோ பாயிண்டரில் ஒரு சர்க்கிள் வரைங்க. ஸோ சர்க்கிள் வரைஞ்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுக்கணும். பட் இங்கே நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுக்க போகிறது இல்லை. ஸோ அப்படியே நம்ம ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஷோ பாயிண்டரை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா மிடில் வச்சுக்கோங்க, ரொம்ப பெருசாகிக்காதீங்க. ஸோ கொஞ்சம் சின்னதாக பார்த்தீங்கன்னா இங்கே சென்டரில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இப்போ அந்த லைனில் ஷேடோ இருக்கிறதால நான் அந்த சர்க்கிளையும் கொஞ்சம் ஷேடோ கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா ஷேடோ கொடுங்க, வேணான்னா விட்டுருங்க. ஸோ இதோட வேர்சஸ் பேக்ரவுண்ட் கம்ப்ளீட்டட். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது நெக்ஸ்ட் கிரேடியன்ட் பேக்ரவுண்ட். ஸோ இது பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஸோ நான் மோஸ்ட் ஆஃப் த டிசைன்ஸில் பார்த்தீங்கன்னா நான் இந்த கிரேடியன்ட் பேக்ரவுண்டாக யூஸ் பண்ணிட்டுருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி லேயரில் நீங்கள் ஒரு கிரேடியன்ட் செலக்ட் பண்ணுறீங்க. செலக்ட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஒரு ஃபுல் கலர் வச்சுட்டு இன்னொட்டில் பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் ரொம்ப கம்மியாக வச்சுக்கிறேன். ஸோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒயிட் கலர் மாதிரி இருக்கும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த சேச்சுரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்க ஏரியாவை பார்த்தீங்கன்னா மேலே வச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அந்த கலராக இருக்க ஏரியா பார்த்தீங்கன்னா கீழே வச்சுக்கிறேன். ஸோ லீனியர் டைப் கொடுங்க, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே வைக்கிறது நல்லா இல்லைன்றதுக்காக நான் பார்த்தீங்கன்னா கலரான ஏரியா மேலே வச்சுட்டு லைட்டான ஏரியாவை நான் கீழே வச்சுட்டேன். ஸோ இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ கொடுத்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் சிம்பிள் ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே ஓகேன்ற ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஸோ அடுத்து உங்கள் டெக்ஸ்ட்டை இம்போர்ட் பண்ணுங்கள். ஸோ டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துட்டு அந்த தம்ப்நெயில் ஃபுல்லாக கவர் ஆன மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ கொடுத்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே சிம்பிளாக ஒன்று மல்டிப்ளே வைக்கலாம், இல்லைனா பார்த்தீங்கன்னா ஓவர்லே வைக்கலாம். ஸோ ஓவர்லேயில் தான் உங்களுக்கு அது பார்த்தீங்கன்னா விசிபிளாக இருக்கும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிப்ளே பார்த்தீங்கன்னா ஷூட் ஆகும். ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி வைங்க, மீதி எதுவுமே செட் ஆகாது ஓவர்லே அண்ட் மல்டிப்ளே தவிர. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது சஜஷன் தான். ஸோ இதுதான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. இப்போ ஏன்னா ஒரு சில தம்ப்நெயிலில் தான் இந்த மாதிரி செட் ஆகும். ஸோ இங்கே நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா, ஸோ எம்டி லேயரில் அந்த கலர்லாம் போட்டு ஸோ அது பார்த்தீங்கன்னா எல்லா தம்ப்நெயிலுக்குமே செட் ஆகாது, மோஸ்ட் ஆஃப் த தம்ப்நெயிலில் செட் ஆகாது. ஸோ பார்த்தீங்கன்னாலும் தெரியும் எவ்வளோ கேவலமாக இருக்குன்ட்டு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி லைட்டர் கலராக வெளியே இருக்கும். ஸோ நான் வைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கேவலமாக இருக்குன்ட்டு. ஸோ வேணான்னா நீங்கள் அப்படியே சிம்பிள் ஸோ டார்க் கலர் பேக்ரவுண்டாக மாட்டிக்கலாம். ஸோ அப்படியே அந்த கிரேடியண்ட்டை செலக்ட் பண்ணி நான் பார்த்தீங்கன்னா இந்த கலரை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் பிளாக் கலர் வச்சுட்டு இன்னொரு கலரை பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் சேச்சுரேஷன் கம்மி படுத்திட்டு கொஞ்சம் க்ரே கலர் வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வைக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்பப்போ வேணுமோ நீங்கள் கலர் மாற்றிக்கலாம். ஸோ ஈஸி தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வேணும் ஒப்பாசிட்டி கூட அதிகமாக வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் கலர் மாற்றிக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு தம்ப்நெயிலுக்கு ஏற்ற மாதிரி மீதி எல்லா ப்ரொசீஜருமே சேம் தான், வேறு எதுவுமே இல்லை. ஸோ கிரேடியன்ட் பேக்ரவுண்ட் இஸ் கம்ப்ளீட்டட். ஸோ ப்ரிவியூவில் காமிச்ச எல்லா பேக்ரவுண்டோட டியூட்டோரியலும் முடிஞ்சிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே என்ன வீடியோ வேணுன்றதை ஸோ மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ரெக்வஸ்ட் எல்லாத்தையும் நான் பார்த்தீங்கன்னா நிறைவேற்ற மாதிரி வீக்லி வீடியோஸ் நான் போகலான்ட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன வீடியோஸ் வேணுன்றதை ஸோ கீழே கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களோட ரெக்வஸ்ட் எல்லாம் எனக்கு தெரியும். ஸோ கூட விரைவில் நான் வீடியோ போடுறேன். இன்னொன்று இதே மாதிரி வீடியோஸ் போடணுமான்ற சொல்லுங்கள், இல்லை சிம்பிளாக ப்ரோ ஒரு கேம் பிளே ஒரு நிமிஷம் இன்ட்ரோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டியூட்டோரியல் இல்லைனா பேக் ப்ரிவ்யூ அந்த மாதிரி வேணுமான்ற சொல்லுங்கள். இல்லைனா இந்த மாதிரி நல்லா ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி வேணுமா அப்படின்றத சொல்லுங்கள். பிகாஸ் ஸோ இந்த வீடியோ டிலே ஆனது காரணமே பார்த்தீங்கன்னா எடுத்திங்கன்னா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வேணுமான்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னீங்கன்னா ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோஸ்லாம் நான் பார்த்தீங்கன்னா கொண்டு வரேன். ஸோ மோஸ்ட்லி நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் கொண்டு வரலான்னு எனக்கும் ஆசை. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணுறதால நம்ம சேனலில் கூட விரைவில் VFX சீரியஸ் கூட ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ மறக்காம பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ நம்ம ரோட் டு 500 சப்ஸ்கிரைபர்ஸ் ஸோ கிட்ட இறங்கிட்டோம். இன்னொரு 50 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கீழே தான் இருக்கேன். கன்ஃபார்மாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். ஸோ சப்ஸ்கிரைப் பட்டன் சிவப்பு கலரில் இருக்கிறத நல்லா வெள்ளையே ஆக்கிடுங்க. ஏன்னா சிவப்பு கலரில் இருந்து கோவமாக இருக்கும், அதனால் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே நல்லா சாஃப்ட் ஆக்கிறதுக்கு ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. பயங்கர சாஃப்டாக ஹம்பிள் ஆகிடும்.
ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நான் பார்க்குறேன். until then bye from BG BEAST GFX. Bye guys.